ஒன் ஸ்கில் உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அக்ரி பண்ணுறீங்களா? ஆக்சுவலி நீங்கள் அக்ரி பண்ணி தாங்க ஆகணும். உண்மையாகவே நம்ம வந்து சில ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டு மாஸ்டர் பண்ணோன்னா நம்மளோட லைஃபே வந்து வேறு லெவலாக மாறும். அந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒரு 5 ஸ்கில்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த 5 ஸ்கில்ஸை நம்ம ஆஸ் அ பர்சனாக ஆஸ் அ மேனாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஸ்கைராக்கெட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இந்த 5 ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு இந்த மாதிரி மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன்ங்க. இந்த கம்யூனிகேஷன்ல மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம், இந்த ஸ்கில்லை மட்டும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில 80% ஆஃப் த பிளேஸ்ல நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பயங்கரமான டேலண்டடான பர்சன், உங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்டஃப் இருக்கு, வந்து உங்களுக்கு நாலேஜபிளான ஒரு பர்சன், ஆனா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ண தெரியல. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நாலேஜ் இருக்கு, எல்லா ஸ்டஃப்புமே இருக்கு, ஆனா உங்களுக்கு பேச தெரியல, உங்களை செல் பண்ண தெரியலனா கண்டிப்பா நீங்க அந்த இன்டர்வியூல வந்து ரிஜெக்ட் தான் ஆவீங்க. அதே நேரம் நீங்க வந்து நல்ல பர்சன், உங்ககிட்ட ஒரு செமையான குட் சோல் இருக்கு, ஆனாலுமே வந்து உங்களுக்கு பேச தெரியலனா உங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாது. அதே நேரம் சேம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியலனா உங்களால எந்த இடத்துலயுமே வந்து லீடர்ஷிப் பண்ண முடியாது. இந்த மாதிரி நமக்கு வந்து கம்யூனிகேஷன்ற ஒரு ஸ்கில்லை நம்ம வந்து கத்துக்கலனா கண்டிப்பா நம்மளால நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையுமே வின் பண்ண முடியாது. அதனால கம்யூனிகேஷனா இங்கிலீஷ் அப்பெல்லாம் கிடையாது. நீங்க உங்களோட தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதுங்க, நீங்க வந்து வே பெட்டரா தான் கம்யூனிகேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால ஃபர்ஸ்ட் இதுல மாஸ்டர் பண்ணுங்க. நான் எப்படி என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் நான் வந்து மாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோல சொல்லலாம், பட் இன்னும் இந்த வீடியோ வந்து லென்த் போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஸ்கில் பார்க்கணுன்றதுனால ஆல்ரெடி நான் வந்து கம்யூனிகேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னு பாருங்க, இல்ல உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்க வேற லெவல்ல வந்து செகண்ட் இந்த ஸ்கில்லை நமக்கு யாருமே சொல்லித்தரலங்க. நம்மளோட ஸ்கூல்ல சொல்லித்தரல, நம்மளோட காலேஜ்ல சொல்லித்தரல, யாருமே சொல்லித்தரல. நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேலைக்கு போ, சம்பாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த சம்பாதிச்ச மணியை நம்ம எப்படி எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணணும்னு யாருமே நமக்கு சொல்லித்தரல. நம்ம தாங்க கத்துக்கணும். நம்மளோட மணியை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணுன்றதை நம்ம தான் கத்துக்கணும். இப்போ நீங்க சம்டைம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுங்க. நீங்க உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை கத்துக்கிறதுக்கு சம்டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க வந்து சொல்லலாம், நான் வந்து கம்மியா தான் ஏர்ன் பண்றேன், நான் எதுக்கு வந்து கத்துக்கணும் அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இப்போ நீங்க பண்றதுதான் ஃபியூச்சர்லயுமே ஆகும். அதுக்கு பதில் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க உங்களோட மணியை சேவ் பண்றதுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மணியை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. எமர்ஜென்சி ஃபண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா கத்துக்கணுங்க. இப்போ நீங்க வந்து சேலரி கம்மியா ஏர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதே நிலைமையில கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க வந்து இதெல்லாம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மணியை வந்து மல்டிப்ளை பண்றதா இருக்கட்டும், உங்களோட வெல்த்தை வந்து நீங்க அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துல நீங்க அப்பதான் பண்ணுவீங்க. அதனால கமான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கத்துக்கணும். இதுக்கு நீங்க நான் வீடியோஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் நான் வீடியோஸ் போடணும்னு கூட கிடையாது, நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட மணியை உங்களால எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க உங்களோட லைஃபை கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற விஷயம் உங்களோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணா? நீங்க உடனே சொல்லலாம், நான் தான் என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லுவீங்க. பட் நான் இப்போ சொல்றேன், நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உங்க போனை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுல ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஸ்பாட் காட்டுதுன்னா அங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் வந்து நீங்க சும்மா போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம இருந்திருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு 18+ கண்டென்ட் வந்து உங்களை ட்ரிகர் ஆக்கி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி நீங்க அப்படியே அந்த கண்டென்ட்டுக்கு போய் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அப்பனா நீங்க உங்களோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிற விஷயம் தான் உங்களோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருந்தோம்னா நம்ம அடையணும்னு நினைச்ச டிஸ்டன்ஸை நம்மளால அடையவே முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ ஒரு பைக்கோ காரோ வந்து டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஸ்டீரிங் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தானே நீங்க உங்களோட ரைட் டைரக்ஷன்ல போய் உங்களோட டெஸ்டினேஷன் அடைய முடியும். அதுக்கு பதில் உங்களோட ஸ்டீரிங் உங்களோட கண்ட்ரோல்லே இல்லைன்னா நீங்க அந்த ரைட்டான டைரக்ஷன்ல போவீங்களா, அந்த டெஸ்டினேஷனை தான் அடைவீங்களா? கண்டிப்பா அடைய மாட்டீங்க. நீங்க அங்கேயே உங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். அப்படிதாங்க நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் தான் இருக்கிறதே எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஒரு பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட லைஃபை வந்து மாஸ்டர் பண்ணி அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க, அவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும். அதனால கமான், நம்ம இது ஒரு ஸ்கில் தாங்க. நம்ம வந்து நம்மளோட மைண்டை மாஸ்டர் பண்ணோம். நம்மளோட லைஃப்ல செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டா நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஃபோர்த், இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பாக்குறீங்கனாலே கண்டிப்பா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணுன்றது தான் உங்களோட கோலாவே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கோலா இருந்துச்சுன்னா உங்களோட பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கா, உங்களோட பாடியில வந்து நீங்க வந்து எந்த விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால பண்ண முடியுதா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஏஜ்ல
கண்டிப்பாக முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பண்ண முடியும். பட் இந்த ஏஜ்லேயே உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நம்ம நிறைய வருஷங்கள் ஓட வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். கரெக்டாக நம்ம வந்து சில ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஃபிட்னஸ்னா உடனே 6 பேக் வச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து தாட்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, ப்ளஸ் வந்து நல்லா தூங்குறீங்க, உங்களை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னா உங்களோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஸ்டேட் ஆஃப் பாடி நீங்கள் வச்சிருக்கும் போது எந்த விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலுமே உங்களால் பண்ண முடியும். இது சேம் வந்து எக்ஸாம்பிள் காரே எடுத்துக்கோங்க. இன்ஜின் நல்லா இருந்தால் தான் நம்மளோட லைஃப்ல வந்து ஓட முடியும். அதே மாதிரி நம்மளோட பாடி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயத்தை நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட பாடியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதில் தாங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளால எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. அதனால நம்மளோட பாடியை வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணுங்க. ஃபிட்னஸ்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களோட பாடியை மூவ் பண்ணும். அது வந்து வாக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஜாக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து கிரிக்கெட் ஆடுறதா இருக்கட்டும், ஷட்டில் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹோமில் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், செகண்ட் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, நல்லா தூங்குறீங்கன்னா இந்த சில விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதே உங்களோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதனால உங்களோட லாங் ரன்ல நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாத்தையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கில் ரொம்பவே முக்கியமானது வாழ்க்கைக்கு. அந்த லாஸ்ட் நம்மளோட லைஃப்ல எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாதுங்க. எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து சேஞ்ச்லாம் ஆக மாட்டோம், நான் வந்து கான்ஸ்டன்ட்டாக அப்படியே தான் இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களை வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளோட கரண்ட் ஜென்ரேஷன்ல எவ்வளவு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து அப்டேட்லாம் ஆக மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் என்னோட இன்ஜினியரிங் தான் இருப்பேன், நான் என்னோட MBAல தான் இருப்பேன் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை வந்து அப்டேட் பண்ணி, இது வந்து வேலைக்குன்னு மட்டும் கிடையாது. ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க, அதுக்காக நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து க்ரோ ஆக மாட்டீங்க. கமான், உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து அடாப்டபிலிட்டி. கண்டிப்பாக நம்ம இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் அடாப்டபிலிட்டின்ற ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஆகணும். நீங்கள் இப்போ போகிற லைஃப் போகிற ஃபாஸ்ட்டுக்கு நம்மளும் ஓடணும்னா நம்ம நிறைய விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான், அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து க்ரோ ஆகும். ஸோ நீங்களும் வந்து ஒரே விஷயத்தான் நான் இருப்பேன் அப்படிலாம் இல்லாமல் நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க, நிறைய நியூ திங்ஸை லேர்ன் பண்ணுங்கள், நிறைய திங்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நான் இப்போ சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் வேஸ்ட் ஆக போகிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களோட லைஃப்பை வந்து டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க. நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அக்ரி பண்ணுறேன், இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பட்டனும் தட்டிக்கோங்க, கீழே கமெண்ட்லேயும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சேனலுக்கு நியூவாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் பெட்டர். Until this, bye. Bye bye.